எந்த காலத்திலும் எந்த ஒரு இனத்தாருக்கும் பிஜேபி என்றைக்கும் எதிராக இருந்ததே கிடையாது. ஆர்எஸ்எஸும் எதிராக இருந்ததே கிடையாது. ஓகே, அதுல முஸ்லிம்களோட இடங்கள் எல்லாம் மசூதிகளுக்கு சொந்தமான இடங்களை எல்லாம் வந்து அரசியலும் படுத்துறதுலாம் தவறு இல்லையா? இல்லைங்க. அதே மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு ஒரு நாடு இருக்கு, இந்துக்களுக்காக இந்தியாவை நாங்க ஆக்க வேண்டும் தானே, அதுக்கான முயற்சிகளை தானே ஆர்எஸ்எஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உங்களுடைய நினைப்பு. கணவன் மனைவிக்குள்ள நிச்சயமா சில சச்சரவுகள் சண்டைகள் வரதான் செய்யும். அதனால் அவங்க பிரிஞ்சு போறதா அதுக்கு பேர் தான் டிவோர்ஸ்ன்னுவாங்க. ஆனால் டிவோர்ஸ் ஆனவங்களே திரும்ப சேரும் பொழுது அப்போ இந்த கூட்டணி சேர்றது ஒன்றும் தவறே கிடையாது, நல்லது தானே. அதே விஷயங்கள் முஸ்லிம்கள் இங்கே தாக்கப்பட்டு தானே இருக்காங்க. இல்லை, முஸ்லீம் தாக்கப்படவே இல்லை, தாக்கப்படவே இல்லை, முஸ்லீம்கள் தாக்கப்படவே இல்லை. மறுபடியும் நான் சொல்றேன், பாபர் மசூதி இடிப்பு பிஜேபியை தனித்துவமா விடணும், ரெண்டு பேரும் இணைந்து விட்டால் நமக்கு நிச்சயமாக தோல்விதான் கிடைக்கும் என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா இடத்துலையும் சொல்றாங்க தாமரை இங்கே மலரே மலராதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மலராது, ஆனா மலர்ந்து விட்டால் அதுக்கு பிற்பாடு நீங்க கிள்ளியே போட முடியாது. நீங்க சொல்ற குற்றச்சாட்டு எப்படி இருக்குன்னா அண்ணாமலையை மட்டும்தான் மாத்தினாங்கன்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. அண்ணாமலை ஒரே நிமிஷம், தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தது அதை நீங்க கட்சியா பாக்குறீங்க, நான் சங்கமா பாக்குறேன். எதை? தாவேக்காவை. தாவேக்காவை கட்சி தான், அது ரசிகர் கூட்டம். நீங்க தான் கட்சின்னு சொல்றீங்க, ரசிகர் கூட்டம். ஆட்சி சரியில்லைங்கிறீங்களா, காவல்துறை சரியில்லை? காவல்துறை ஆட்சியாளர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க திரும்புறாங்க. வேற இப்ப நீங்க ஆட்சியில இருந்தா உங்களுக்கு சாதகமா இருந்திருப்பாங்க, அவ்வளவுதானே. உங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை வருது, சரி, யார்கிட்ட போவீங்க? அம்மாட்ட போவீங்க இல்ல அப்பாட்ட போவீங்க? வீட்டுல யாரோ பெரியவங்களோ தலைமையில இருக்கவங்கள்ட்ட போவீங்க. அதிமுகல சண்டை வந்தா அமித்ஷா கிட்ட போறீங்களே, அதிமுகவோட போயிச்ச எடப்பாடி பழனிசாமி இல்ல அமித்ஷா? யார் போறது? இபிஎஸ். அவர் சந்திச்ச உடனே அதாவது இது எப்படி முழுசா தெரிஞ்சிருச்சு. ஐயா வெளில வரும்போது முகத்தை மூடுனா என்ன பிரச்சனை? முகத்தை தினம் வம்பா இருக்குது, கட்சி வச்சு முகத்தை தொடச்சா கூட வம்புனா என்ன அர்த்தம்? இது சரி. ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? முழுசா நனைஞ்சவங்க எப்படி சொல்லி தெரியும் உங்களுக்கு நனைஞ்சாரு? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் முத்துக்குமார். இன்றைய அரசியல் ஆடுகளம் நேர்காணல்ல நம்மோடு இணைந்துள்ளவர் பாஜகவுடைய ஆதரவாளர் பேராயர் குணசேகரன் சாமுவேல். அவர் தான் நம்மோட இணைஞ்சிருக்கார். அவரிடம் சில அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைப்போம். ஐயா வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே ஐயா, ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தோன்னே ஒரு கேள்வி கேட்கணும். அப்படின்னா பேராயர் வேடம், கழுத்தில் வந்து சிலுவை அணிந்திருக்கீங்க, பட் வந்து இந்துத்துவத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பாஜகவுக்கு உங்களோட ஆதரவு ஏன்? நல்ல ஒரு கேள்வி கேட்குறீங்க. இது அநேகர் கேட்குற கேள்வி தான், அநேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இப்போது பாஜக என்பது ஒரு கட்சி தான், அது ஒரு மத சார்புடைய கட்சி என்று சொல்வதெல்லாம் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இதை நான் என்ன செய்யக்கூடாது, உண்மை என்று சொல்லி எடுத்துக்கொண்டு அதையே நான் தவறாக புரிந்தல், மற்றவங்க இருக்கிற அதே புரிதல் எனக்கு இருந்துச்சுன்னா நான் ஆன்மீக தலைவனாக இருப்பதற்கே தகுதி இல்லாதவன் ஆகிடுவேன். முதல் காரியம். அடுத்தது, பிஜேபி கட்சியில் இருக்கிறவர்களும் மனிதர் தான், மற்ற கட்சியில் இருக்கிறவரும் மனிதர் தான். ஆகவே என்னுடைய ஒரே எண்ணம் என்னென்னா, மதங்கள் என்பது இந்தியாவில் மட்டும்தான் பேசப்படுகின்ற ஒரு காரியம். விசேஷமாக ஆசிய கண்டத்திற்கு நிறைய எல்லா நாட்டுக்கும் நான் போயிருக்கிறேன், மேல் நாட்டுகளுக்கும் போயிருக்கிறேன், சரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கும் நான் போயிருக்கிறேன். மதத்தை குறித்து பேசுவது இந்தியா மட்டும்தான். பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா கூட இருக்குது, அந்த ஸ்ரீலங்கா நாட்டில் கூட மதத்தை குறித்து யாரும் அவ்வளோ பெருசாக பேசுகிறதும் கிடையாது. அதனால் இந்தியாவில் உள்ள சில காரியங்கள், அதாவது மதம் என்கின்ற இந்த காரியம், நான் எப்பவும் என்ன சொல்லுவேன்னா, மதம் யாருக்கு தான் பிடிக்கும்? யானைக்கு தான் பிடிக்கும். நம்மளாம் மனுஷர்களுக்கு ஏன் மதம் என்கின்ற ஒரு காரியத்தில் இன்னும் இருக்கிறாங்க என்பது எனக்கு புரியாத ஒரு காரியம். அதனால் என்னுடைய பார்வையில் எல்லாரும் மனிதர்கள், அவ்வளோதான். அவங்க மதமாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், நீங்கள் எந்த கடவுளையாக கும்பிட்டுட்டு போங்க, அது உங்களுடைய பிரியம். இதை நான் பாகுபாடற்ற ஒரு நிலைமையில இருக்கக்கூடியது தான் ஆன்மீக தலைவனுக்கு அழகு. ஓகே ஐயா. ஆமா. இப்ப பலரோட சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னு நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம். நீங்க பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க இல்லையா, ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறீங்களா?
நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. எல்லாரும் சொல்றதாக கேள்வி நீங்க விளங்குதா? அதாவது பாஜக கட்சியை இயக்குவது ஆர்எஸ்எஸ் தான் என்று சொல்லி நான் கேள்விப்படுறேன்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டீங்க. இப்போ அப்படி அல்லவே இல்லை. என்னுடைய வீட்டுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய தேசிய செயலாளர் டாக்டர் மன்மோகன் வைத்தியா அவர்கள் இருந்த பொழுது என்னுடைய வீட்டிற்கே வந்திருக்கின்றால் என்னோடு கூட அவர்கள் உணவு அறிந்திருக்கின்றார்கள். ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் இருக்கின்றவர், அவரும் எனக்கு சிறந்த நண்பர். ஆர்எஸ்எஸ் உடைய அநேக தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாம் எனக்கு நண்பர்கள் தான். மறுபடியும் நான் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, எல்லாமே மனிதர்கள் தான். அவங்க ஒன்றும் குரங்கு இல்லை, இல்லை சிங்கம் இல்லை, புலி இல்லை, மனிதர்கள் தான். ஆக நாம ஒரு காரியத்தை நமக்குள்ளே ஒரு புரிதல் உண்டாக்கிக்கிட்டு அதை பிஜேபியை வழி நடத்துவது ஆர்எஸ்எஸ் தான் என்று சொல்வது நான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஓகே ஐயா, குணசேகரன் சாமுவேல் அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஓட தொடர்புல இருக்கீங்க? நிச்சயமா தொடர்புல இருக்கிறேன். அதுல என்ன சந்தேகம்? அவங்க மனிதர்கள் தானே. எந்த சங்கமும் தான் நமக்கு என்ன? மனிதனை நான் போற்றுகிறேன், மனிதனுக்கு வேண்டிய மரியாதையை கொடுக்கிறேன். மனிதனை மதத்தால் பிரிக்கக்கூடியது தவறா? தவறு இல்லையா? தவறு. இப்ப அவர்களோட கோட்பாடு முஸ்லிம்களுக்கு ஒரு நாடு இருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு ஒரு நாடு இருக்கு. இந்துக்களுக்காக இந்தியாவை நாங்க ஆக்க வேண்டும் தானே, அதுக்கான முயற்சிகளை தானே ஆர்எஸ்எஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உங்களுடைய நினைவு தான் அப்படி. இப்போ எனக்கு கீழே 2300 திருச்சபைகள் இருக்கு. ஒரு ஆர்எஸ்எஸ் ஆளு கூட என் திருச்சபை கிட்ட போய் எதுவும் பண்ணதே இல்லையே, எதிர்ப்பு தெரிவிச்சதே கிடையாது. அதே விஷயங்கள் முஸ்லிம்கள் இங்க தாக்கப்பட்டு தானே இருக்காங்க. இல்ல, முஸ்லிம் தாக்கப்படவே இல்லை. முஸ்லிம்கள் தாக்கப்படவே இல்லை. மறுபடியும் நான் சொல்றேன். ஓகே, பாபர் மசூதி இடிப்புன்றது சங்க காலத்துல எடுக்கப்பட்ட அந்த கால சரித்திர காரியங்களை எடுத்து பாபர் மசூதிக்கு இடித்தாலும் பாபர் மசூதி தனியா ஒரு இடமே அருமையான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதனால பாபர் மசூதியை நீங்க இடித்தார்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஆர்எஸ்எஸ் இது இந்துத்துவ நாடாக மாற்றுகின்றார்கள், இது பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ நாடாக மாற்றுகின்றார்கள் சொல்வது ஒரு தவறான ஒரு காரியம். அது இப்போ வக்பு வாரிய சட்டம். சரி, சொல்லுங்க. வக்பு வாரிய சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சட்டம் தானே? நான் என்ன கேட்கிறேன், வக்பு வாரிய சங்கம் எப்போ வந்துச்சு? இப்பதானே வந்துச்சு. வக்பு வாரிய சட்டம் அது இப்பதானே கொண்டு வந்தாங்க. பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான வக்பு வாரியம் என்றது யார் அமைச்சது? வக்பு வாரியம் யார் அமைச்சது? முஸ்லிம்களோட சொத்துக்களை பாதுகாக்க. வக்பு வாரியம் என்றது யார் அமைச்சது? எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. இப்போ வக்பு வாரியம் அமைச்சதே முஸ்லிம்கள் தான், காங்கிரஸ் சமயத்துல இல்லையா? அப்போ அதுலயே இப்போ இதுல பிரிச்சது யாரு? இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன் பதில். நீங்க என்ன சொன்னீங்க? மதத்தால பிரிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. பிரிச்சது யாரு? காங்கிரஸ் தானே பிரிச்சது, பிஜேபி பிரிக்கலையே. வக்பு வாரியம் என்பதை உருவாக்கினது காங்கிரஸ், பிஜேபி கிடையாது. அந்த வக்பு வாரியமே வேண்டியதில்லைன்னு சொல்றாங்க இப்போ பிஜேபி. நல்லது தானே அது ஒழிக்கிறது நல்லது தானே. நாம ஒரே மனிதர்களாக இருந்துட்டு போவோம், எந்த சமயத்தாரா இருந்தால் என்ன, தவறு இல்லையே. அது சொல்வது தவறு இல்லையே, நல்லது தானே அது. ஓகே, அதுல முஸ்லிம்களோட இடங்கள் எல்லாம் மசூதிகளுக்கு சொந்தமான இடங்களை எல்லாம் அரசியலம் படுத்துறதுலாம் தவறுது இல்லையா? இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், மறுபடியும் வரேன். 1947 சுதந்திரம் கிடைச்சது இந்தியாவுக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி யார் கையில இருந்தது? பிரிட்டிஷ். சரி, பிரிட்டிஷ் யார்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க? இந்திய அரசாங்கத்தை கொடுத்துட்டு போனாங்க. அப்போ யாருக்கு சொந்தமாச்சு இந்தியா? இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமாச்சு. ரைட். இப்போ நீங்க முஸ்லிம், அதாவது உங்க மசூதியை பற்றி நீங்க பேசுறீங்க, நான் என் சர்ச்சை பற்றி பேசுறேன். இப்போ இன்னைக்கு இந்திய தேசத்திலேயே அநேக திருச்சபைகள் இருக்கின்றது. இதெல்லாம் யார் கையில் இருந்தால், முந்தி ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க கையில் இருந்தது. பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்க, இந்திய அரசாங்க கையில் கொடுக்குறாங்க. இந்திய அரசாங்கத்து கையில் கொடுக்கும் பொழுது அப்போ யாருக்கு தான் அது சொந்தம்? மறுபடியும் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, சரி நீ வச்சுக்கப்பா, நீ ஒரு ஆன்மீக ஒரு இடமாக நீ வைக்கிற, ரைட், சொந்தமாக வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அமைதியாக இருக்கிறாங்க. அந்த சுதந்திரத்தை நாம் என்ன செய்யணும், சரியாக பாதுகாக்க வேண்டும். யாருக்கு தான் இடம் சொந்தம்? இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தம். அந்த இந்திய அரசாங்க சொத்தை நம்ம ஆன்மீகத்துக்காக விட்டு கொடுக்கும் பொழுது அந்த ஆன்மீக தலைவர்களை சரியாக அதை காப்பாற்ற வேண்டும். சரியா?
இதுல சில தில்லுமுள்ளுகள் நடைபெறும் பொழுதுதான் அரசாங்கம் என்பது என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, சில காரியங்களை சட்டங்களை கொண்டு வர வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சட்டம். மற்றபடி எந்த காலத்திலும் எந்த ஒரு இனத்தாருக்கும் பிஜேபி என்றைக்கும் எதிராக இருந்ததே கிடையாது, ஆர்எஸ்எஸும் எதிராக இருந்ததே கிடையாது. ஓகே, இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நீங்கள் அமைத்துள்ள கூட்டணிங்கிறது சரியான கூட்டணியா? நிச்சயமா சரியான கூட்டணி தான். ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே இருந்த கூட்டணி தான், புதுசா ஒன்றும் அமைக்கலையே. இருந்த கூட்டணி நடுவுல எதுக்கு பிளவுபட்டது? அது இருக்கதானே செய்யும். குடும்பத்துல கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவன் மனைவிக்குள்ள நிச்சயமா சில சச்சரவுகள் சண்டைகள் வரதான் செய்யும். அதனால அவங்க பிரிஞ்சு போறதா, அதுக்கு பேர் தான் டிவோர்ஸ்ன்னுவாங்க. ஆனால் டிவோர்ஸ் ஆனவங்களே திரும்ப சேரும் பொழுது அப்ப இந்த கூட்டணி சேர்றது தவறே கிடையாது, நல்லது தானே. ஓகே, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அந்த மோடியா இல்லை இந்த லேடியா அப்படியெல்லாம் சவால் விட்ட ஒரு தருணம், ஓகேங்களா? இப்போ அப்படி சவால் விட்ட ஒரு கட்சியோட நீங்கள் இணைகிறீங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது மக்களுக்கு சேவை செய்வதற்காக, மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், தவறே கிடையாது. எதையும் கொள்கை கோட்பாடு மக்கள் நல்லா இருக்கணுங்க, அதனால கொள்கை கோட்பாடையும் விட்டுறலாம். ஏங்க மக்கள் தாங்க நல்லா இருக்கணும். மக்களுக்காக தான் அரசாங்கமே தவிர கொள்கைக்காக அரசாங்கம் கிடையாது, கோட்பாடுக்காக அரசாங்கம் கிடையாது. மக்கள் சேவைக்காக எதையும் மக்களுக்காக நாம் இணைந்து செய்தால் நல்லது என்று இரண்டு தலைவர்களும் பேசி கருத்து உடன்பாடு கொண்டபடியினாலே இணைந்திருக்கின்றார்கள். இது நல்லது தானே. ஓகே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிளவுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் எதிர்கட்சிகள் சொல்லுகின்ற வீணான வதந்திகள். எதிர்கட்சினா எப்படி? இப்ப தமிழகத்தோட எதிர்கட்சி அதிமுக தான். இல்ல அதாவது நான் சொல்ல வருது, இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறது பிஜேபி தான். யார் சொல்லுவா? நிச்சயமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்ல குற்றச்சாட்டு யார் சொல்லுவா? அதிமுகல இருந்து வெளில போனவங்களே சொல்றாங்க. இல்ல ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆளுங்கட்சினா யாரு? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களுக்கு எப்படியாவது இவர்கள் ரெண்டு பேரும் இணையக்கூடாது, பிஜேபியை தனித்துவமா விடணும், ரெண்டு பேரும் இணைந்து விட்டால் நமக்கு நிச்சயமாக தோல்விதான் கிடைக்கும் என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள். ஒண்ணும் கிடையாது, எல்லா இடத்துலயும் சொல்றாங்க தாமரை இங்கே மலரே மலராதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் தெரியும். எங்க மலரும் போது பாருங்க, மலரும் போது மலருங்கிறீங்க. நிச்சயமா மலருங்க, மலராம இருக்கவே இருக்காது. சில நேரம் ஆகும், சில காலங்கள் ஆகும், உடனே மலராது. ஆனா மலர்ந்து விட்டால் அதுக்கு பிற்பாடு நீங்க கிள்ளியே போட முடியாது. நிச்சயமாக நடக்கும். தமிழ்நாட்டுல தாமரை மலரும், நிச்சயமாக மலரும். எந்த வருடம் மலரும்? எந்த வருடம் எந்த சீசன்ல மலரும்? எந்த நல்ல பிஜேபி ஆரம்பிச்சதுல இருந்து தமிழகத்துல உண்மைதான் தமிழகத்துல சொல்ல ஒரு விஷயம், தாமரை மலரும் மலரும் நிச்சயமே மலரும். அக்கா தமிழிசை 1000 முறை சொல்லி இருக்கிறார், நிச்சயமா மலரும். ஓகேங்களா? 1927 ஆரம்பிக்கப்பட்டது RSS. 7 பேரோட ஆரம்பிக்கப்பட்டது. அங்க 7-8 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அதே RSSல இல்லையா? அதே வடமாக நிச்சயமாக தாமரை தமிழ்நாட்டிலே மலரதான் போகின்றது, பார்க்கதான் போகின்றது. ஒருவேளை நான் ஒரே ஒரு விஷயம், தாமரைய மலரை விட மாட்டீங்க, வளரை விட மாட்டீங்க. என்ன ஒரு காரணம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்களிடம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று வளர்ந்துச்சு. ஆமா, அப்புறம் என்னத்துக்காக நீங்க அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலிருந்து நீக்குனீங்க? இல்லங்க, அதாவது கூட்டணிக்காகவா? என்னோட கேள்வியில எல்லாரோட கேள்விதான். கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை தலைவரா இருந்தா கூட்டணிக்கு வர மாட்டேங்க. நீங்க சொல்ற குற்றச்சாட்டு எப்படி இருக்குன்னா, அண்ணாமலையை மட்டும்தான் மாத்தினாங்கன்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. அண்ணாமலை ஒரே நிமிஷம், தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தது யாரு? என்னோட கேள்வி ஐயா. இல்லங்க, அதாவது நீங்க பிஜேபி வளர்த்தது யாரு என்று சொல்வதை காட்டிலும் மக்களிடையே போய் சேர்த்தது, அதை வேணா நான் ஏற்றுக்கொள்றேன். வளர்த்ததுன்னு சொல்ல மாட்டேன், மக்களிடையே திறம்பட போய் சேர்த்தது அருமையான தம்பி அண்ணாமலை தான். அந்த திறமையான தம்பியை தலைவர் பதவியிலிருந்து நீக்க காரணம் இல்லைங்க. அதாவது மேல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில அப்பொழுது பலர் இருந்தாங்க. அதாவது நம்ம அத்வானி போன்ற அருமையான தலைவர்லாம் இருந்தாங்க, வாஜ்பாய் இருந்தாங்க. அதனால ஏன் மாத்தினாங்கன்னா, கட்சியுடைய கோட்பாடு என்னன்னா 3 வருஷம் தான். 3 வருஷத்துக்கு பிற்பாடு அடுத்தவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்.
ஒருத்தராகவே இருந்தால் நல்லா இருக்காது என்பதற்காக சான்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அதனால் நயினார் நாகேந்திரன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரா, இல்லை செய்யாமல் போயிட்டாரா? அதனால இப்போ திரு அண்ணாமலை தம்பி அண்ணாமலை எதாவது செய்யாமல் பேசாமல் போயிட்டாரா? பேசியிருக்காரு ஐயா, 2 நாளைக்கு முன்னாடி பேசினார், பாத்தீங்களா இல்லையா? என்ன பேசினாரு? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பேசியது வரவேற்கக்கூடியது. அதுல என்ன பேசினாங்க பாத்தீங்களா? எந்த பாயிண்ட்னு இருக்குது. அதாவது நான் கூட ஜோசப் விஜயை வரவேற்பேன், வாழ்த்துவேன், நான் அவருக்காக ஆதரவா இருப்பேன்னு சொல்லுவேன். ஆனா எதற்குன்னு இருக்குது இல்லையா? அந்த கான்டெக்ட்ல போய் நீங்க பார்க்கணும். நான் கட்சி அவர் வச்சிருக்கிறதுக்காக நான் ஆதரவு கொடுக்குறேன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஜோசப் விஜய் என்னுடைய தம்பி, எப்படின்னா என்னுடைய இனத்தை சார்ந்தவன், அவன் என்னுடைய கிறிஸ்தவன் என்கின்ற முறையில ஆதரவு கொடுக்கிறனே தவிர. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, ஆரம்ப கட்டத்துல ஒண்ணு சொன்னீங்க, மனிதர்களை மனிதரால் பார்க்கணும், மதத்தால பிரிக்கிறது தப்புன்னு சொன்னீங்க. இப்ப விஜய் அவர்களை அவர் கிறிஸ்தவன், அவர் என் இனத்தவன், ஆமா, நீங்களே இப்ப பிரிச்சு தானே பாக்குறீங்க. பிரிச்சு பார்க்கலங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரை வேறு கட்சியாக நான் பார்க்கவில்லை. அதுதான் இப்போ மறுபடியும் சொன்னேன். கான்டெக்ஸ்ட், எந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்குறோம் அதுதான் முக்கியம். அதாவது தம்பி அண்ணாமலை பேசி வாழ்த்தினாரு அப்படின்றதுக்காக வரவேற்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு தம்பி அண்ணாமலை ஜோசப் விஜயை ஆதரிக்கிறார் என்பதா அர்த்தம் அல்ல. வரவேற்பை கொடுக்குறாரு, யார் வேணாலும் வரலாம். இது சுதந்திர நாடு. நீங்க கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், தவறே கிடையாது. இன்னைக்கு நீங்க இன்னொரு யூடியூப்ல பணியாற்றுறீங்க, நாளைக்கு நீங்களே ஒரு யூடியூப் ஆரம்பிக்கணும், யாரும் கூடாது யாரும் சொல்ல முடியாது. அது உங்களுடைய சுதந்திரம். அதனால அதை சொன்னார தப்பு இல்லையா? ஓகே, பாஜகவோட ஒரு விஷயம், நல்ல ஆக்டிவா இருக்க ஒரு பெர்சனை முடக்குறது உங்க நோக்கமா? அண்ணாமலை அவர்களை நல்ல ஒரு தலைவரா இருக்கும்போது நல்ல அப்படி இல்லைங்க. நிறைய எத்தனை செய்தியாளர் சந்திப்புகள், எத்தனை நிறைய திமுகவுக்கு எதிரான எவ்வளவு குற்றங்களை வெளியே கொண்டு வந்தார், எல்லாமே அண்ணாமலையால மட்டும்தான் வெளியே கொண்டு வந்துச்சு. ஓகேங்களா? இப்ப தலைவர் பதவி போன பிறகு எத்தனை செய்தியாளர் சந்திப்பு அண்ணாமலை நடத்துறார்? இல்ல, இப்ப முழுக்க அவர் டெல்லியில இருக்கிறார். அதாவது சென்னையில இருக்கிறது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்சேன், ஊர்ல விவசாயம் பாக்குறாருல கேள்விப்பட்டேன். விவசாயம் நடக்குன்னா இவரா போய் விவசாயம் பண்ண முடியாதுக்குன்னு? விவசாயம் நடக்குது, அதுதான் அவருடைய உணவு, அதுதான் அவருடைய வேண்டிய வரவு. அதுக்காக இவர் இறங்கி விவசாயம் பண்ண மாட்டாரு. விவசாயம் நடக்குது, அதை பார்த்துக்குவாரு. அதுக்காக. ஆனால் இப்போ அரசியலில் தமிழ்நாடு அரசியலை காட்டிலும் டெல்லியில் உள்ள சில அரசியல்கள் சில காரியத்தை செய்துட்டு இருக்கிறாரு அவர். ஏன்னா டெல்லியில் இன்னும் மேலிடத்தில் தலைவரை மாற்றலை, பாஜக தலைவரை இன்னும் மாற்றலை. அதற்கான சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அண்ணாமலை பாஜக தலைவரா மேலிடத்துக்கு போறாரா? நிச்சயமா போவார், நிச்சயமா போவார், நிச்சயமா போவார். இல்ல அவரோட குறிக்கோள் மேலிடத்துல அண்ணாமலை அவர்களுக்கு தலைவர் பதவியா, இல்ல நம்ம அண்ணன் எல்முருகன் மாதிரி மத்திய அமைச்சராக தான் ஆக போறாரு? மத்திய அமைச்சர் ஆக மாட்டாரு, நிச்சயமா மத்திய அமைச்சர் ஆக மாட்டார். மத்திய அமைச்சர் ஆகனா இன்னும் ஆகியிருப்பார். ஆனா கட்சியிலேயே ஒரு சிறந்த ஒரு தலைமையை கொடுக்க கட்சியார் மிக சிறப்பாக அவர்கள் காத்திருக்கின்றார். சரி, ஓகே. இப்ப உங்கள் கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பாக்குறீங்களா? பிரச்சாரத்துக்கு நடுவில் அப்பப்ப ஆம்புலன்ஸ் வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. சொல்லுங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்த இதுல ஆம்புலன்ஸ் வரல நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நானும் சொல்றேன், எல்லா கூட்டத்திலையும் ரோடுன்னு இருந்தா ஆம்புலன்ஸ் வரதான் செய்யும். ஆனால் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் தான் கூட்டத்துக்கு மட்டும்தான் ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்றாரு. இல்ல, அதை ஏன் சொன்னாருன்னா, அன்னைக்கு இருந்த கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வரும்போது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. பாவம் அந்த ஆம்புலன்ஸ்ல ஒருவேளை நீங்க இப்படி இப்ப இந்த பார்வையில் நீங்க பாருங்களேன், ஒருவேளை ஆம்புலன்ஸ்ல போறோம் கஷ்டப்படக்கூடாது, அந்த ஆம்புலன்ஸ் ஏன்பா இந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு வந்த, வேறு வழியா ஆஸ்பத்திரி இதோ இருக்கு, சரி நான் இப்படி வருவேனா இல்ல ஒரு 5 கிலோமீட்டர் சுத்திட்டு இருக்கட்டும், இப்போ தடை இருக்கு, ரைட்டு. இப்போ கூட்டம் இருக்குன்னா நீங்க இப்படி பேசுறீங்க, அவருடைய எடப்பாடியுடைய கூட்டம் இருக்குதான் நீங்க இப்படி கேள்வி கேட்கறீங்க. அங்க பள்ளம் வெட்டி இருந்தா என்ன பண்ணிருக்காங்க ஆம்புலன்ஸ்? ஒரே நிமிஷம், இதே விஷயம் தான் திருச்சியில தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சாரம் நடந்துச்சா? ஆமா. அப்ப ஆம்புலன்ஸ் வந்துச்சா? அங்க இருக்க தொண்டர்கள் வழி விட்டாங்களே, யாரு ஆம்புலன்ஸுக்கு இது மாதிரி சொல்லி ஆம்புலன்ஸ் கூட்டத்துல வந்துருச்சுன்னு. அதாவது அதை நீங்க கட்சியா பாக்குறீங்க, நான் சங்கமா பாக்குறேன். எதை? தாவேக்காவை கட்சி தான், அது ரசிகர் கூட்டம். நீங்க தான் கட்சின்னு சொல்றீங்க, ரசிகர் கூட்டம். அது அரசியல் கூட்டமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் அரசியல் சொல்லவே மாட்டேன். அது ரசிகர் கூட்டம். ரசிகர் கூட்டம் கட்டாயம் வழி விடதான் செய்வாங்க, அது தவறே கிடையாது. அப்போ அரசியல் கூட்டம், மக்கள் சேவை செய்யறது ரசிகர் கூட்டமா இல்ல அரசியல் கூட்டமா? அரசியல் கூட்டம் எங்க போச்சு? வழிவிடுது இல்லைங்க, அது ரசிகர் கூட்டம். ஏன் வழி விட்டாங்கன்னா இன்னும் அரசியலுக்கு வரல, அவங்க அரசியல் வழிவிட்டு இருக்க மாட்டாங்க.
அரசியலுக்கு வராமையா மாநாடெல்லாம் போடுறாங்க? மகாநாடு யார் தான் போடல? எங்க கிறிஸ்தவத்தில் கூட நாங்கள் மகாநாடு போட்டுட்டு இருக்கிறோம். முகமதியில் கூட மகாநாடு போடுறாங்க, சீக்கியர் கூட மகாநாடு போடுறாங்க. யார் போடல மகாநாடு? எல்லாரும் தான் மகாநாடு போடுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் வழி விட்டு தானே ஆகிறோம். அரசியல் கூட்டம் வரும்போது வராது. ஏன் அவனுக்கு அறிவு இல்லையா? அவனுக்கு ஒரு அரசியல் கூட்டம் இருக்குது, என்ன ஒரு போலீஸாருக்கு என்ன வேற வழி அவங்கள அமைச்சு கொடுக்கணும், அந்த உயிரை காப்பாற்றணும். அந்த காவல்துறைக்கு அந்த நேரத்தில் அறிவு இல்லையா? நான் கேட்குறேன், அறிவு இல்லையா? வேற சைடில் போக சொல்லி சொல்ல தெரியாதா? வேணுதான் உள்ள விடணும் அந்த மாதிரி கூட்டத்தில். இல்ல உங்களோட ஆட்சியில வந்து காவல்துறை இந்த மாதிரி இருந்தாலும் காவல்துறைக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் எல்லாம் நான் என்ன கேட்குறேன், ஒரு இடத்துல கூட்டம் நடக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டமே நடக்குது, இல்ல திராவிட முன்னேற்ற கூட்டமே நடக்குது. நீங்க மாற்றுப்பாதையில செல்லும்படியா எல்லாருக்கும் வழி ஒரு சின்ன ஒரு வழி விஷயம் சொல்றீங்களா இல்லையா? நீங்க சமூக வலைதளம் ஒரே ஒரு முதலமைச்சர் வராரு, எந்த ஒரு கட்சியோட ஆதரவாளர் ஒரு கிடையாது. முதலமைச்சர், நீ ஆதரவே வேண்டாங்க, ஒரு முதலமைச்சர் வராரு, அந்த நேரத்துல ஆம்புலன்ஸ் விடுவீங்களா அந்த சைடு? ஒரே நிமிஷம் நடந்த ஒரு கேக்குறேன். நீங்க சமூக வலைதளங்கள ஆக்டிவா இல்ல போல ஐயா. சொல்லுங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து ஒரு பேரணிக்கு வந்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து போயிருக்காரு. அந்த நேரத்துல பின்னாடி ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, வழி விட்டு அவர் காரை ஒதுக்கிட்டு ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து செய்தியில வந்த ஒரு விஷயம். இதை நீங்க மறுக்கிறீங்களா? செட்டப். யாருக்கு செட்டப் அது? அந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் பாத்தீங்களா யார் இருக்கான்னு? பாத்தீங்களா? நீங்க ஊடகம் தானே, எடுத்து போட வேண்டியதானே? பாருங்க, ஒருத்தர் அவஸ்தைப்பட்டு போறாரு, இவர் வழி விடுறாரு, துணை முதலமைச்சர் காட்ட வேண்டியதானே? அதை உள்ள இருந்து யாரு ஆட்கள் யாரா இருந்தாங்க பாத்தீங்களா? அதான் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருப்பாங்களே, எப்படி ஐயா பாக்குறது? ஏங்க க்ளோஸ் பண்ணிருப்பாங்க, ரைட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அதே இப்ப நான் கேக்குறேன், இவ்வளவு அழகா கேள்வி கேக்குறீங்க. துணை முதலமைச்சர் போகும்போது ஆம்புலன்ஸும் வழி விட்டாருன்னு, அந்த ஆம்புலன்ஸ் எந்த ஆஸ்பத்திரிக்கு போச்சு, யார் அதுல நோயாளி ஏன் கண்டுபிடிக்கல நீங்க? அதேதான் ஐயா. இப்ப எடப்பாடியார் அவர்கள் கூட்டத்துல சிக்கின ஆம்புலன்ஸ்ல கூட ஆள் இருக்காங்களான்னு தெரியல. ஆனா ஆம்புலன்ஸ் அப்பப்போ விடுறாங்கன்னு சொல்றது குறைதானே? ஆமா, ஒரு சாலையில அததான் காவல்துறை சரியில்லை, காவல்துறை சரியில்லை, அரசாங்கத்துக்கு ஆட்சி சரியில்லைங்கிறீங்களா? காவல்துறை சரியில்லை. காவல்துறை ஆட்சியாளர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க திரும்புறாங்க. வேற இப்ப நீங்க ஆட்சியில இருந்தா உங்களுக்கு சாதகமா இருந்திருப்பாங்க, அவ்வளவுதானே? அததான் இப்ப நான் சொல்ல வரேன். அப்ப திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்ல வரேன் நானு. திமுக ஆட்சி சரியில்லை. சரி, ஓகே. இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த பிரிந்து போன பிளவுபட்ட இந்த அதிமுகவானது இணையறதுக்காக வெளில இருந்து நிறைய பேர் வந்து இது சொல்றாங்க. நீங்க சசிகலா அவர்கள் கூட ட்வீட் போட்டிருந்தாங்க, திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக அதிமுக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனா எல்லாரும் ஒன்றிணைய வந்தா கூட நம்ம எடப்பாடியார் ஏன் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு? சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாரா அவங்க? ஆமா, சேர்த்துக்க மாட்டேன்டாரு. சொன்னாரா அவங்கள்ட்ட? ஆமாமா, நானே தான் பொதுச் செயலாளர்ன்ட்டாரு. ஒருவேளை தலைவர் பதவிக்கு வந்து ஆப்பு வந்துறாரோ? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் எந்த இடத்துல சொன்னார் நான் உங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாரா? ஏங்க இவ்வளவு ஓப்பனா ஒருத்தவங்க சொல்றாங்க, சசிகலா சொல்லலாங்க, ஓபிஎஸ் சொல்லலாம், டிடிவி தினகரன் சொல்லலாம். இவர் எடப்பாடியார் சொன்னாரா? எடப்பாடி அப்ப வந்து எடப்பாடியார் இவங்க எல்லாரையும் வரவேற்கிறார். ஆமா, நிச்சயமா வரவேற்கிறார், சொல்ல. ஆனா இதுலயும் ஒண்ணு இருக்குது. இதே சசிகலா உள்ள வந்தா இன்னொரு பிரச்சனையா இருக்கு. என்ன இருக்கு? என்னன்னா சொத்து குவிப்பு வழக்குல இன்னும் அவங்களுக்கு தண்டனை காலம் முடியல. அது முடியணும்ல. முடிஞ்சாதானே அவங்க வந்து அரசியல்ல ஈடுபட முடியும். ஏறக்குறை 28 வரைக்கும் இன்னும் அரசியல் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. அதனால அது முடிஞ்ச பிற்பாடு அவர் ஏத்துக்குவார். கண்டிப்பா சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமியும் இணையறாங்க. நிச்சயமா இணைவாங்க. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணிருப்பீங்க, பாஜகவோட ஆதரவாளராக இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியில டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சியும் இருந்தது, ஓபிஎஸ் அவர்களும் கூட்டணியில இருந்தாங்க. இப்ப 2 பேருக்கான வாய்ப்புகள் திறக்கலையே, ஏன்? ஒருவேளை சில மனக்கசப்புகள் இருக்கலாம். நேரில வந்தப்ப சந்திக்கல. ஏன்னா இவங்க இருவரை இணைத்தால் எடப்பாடியார் கூட்டணியை விட்டு வெளில போயிடுவார். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அதாவது உங்களுடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, விளங்குதா? உங்களால எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வரும்னு தெரியும், வாக்களிப்பது எத்தனை பேருன்னு தெரியும். அப்ப டிடிவி கிட்டையும் ஓபிஎஸ் கிட்டையும் ஓட்டு இல்லைங்கிறீங்க? நிச்சயமா இல்ல, ஓட்டு வங்கியே இல்ல. நிச்சயமா இல்ல. ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஓட்டெல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்காம. என்ன சமுதாயம்? என் சமுதாயத்தை சார்ந்தவங்க எனக்கே இது பண்றது இல்லை. நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன், அதுக்காக வந்து என் சமுதாயம் எனக்கு ஆதரவு தருவாங்கன்னு அர்த்தமா? இல்லவே இல்லை. அதெல்லாம் சும்மா பேச்சு. சமுதாயம் வந்து வாக்களிக்குன்றதெல்லாம் அந்த கால பேச்சு, இந்த காலத்தில் கிடையாது. கடந்த 10 வருஷமா இந்த சமுதாயம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து டிடிவி ஓபிஎஸ் கிட்ட ஓட்டு வங்கி இல்லை, அதனால அவரை புறக்கணிக்கிறீங்க. இத்தனை நாள் ஓட்டு வங்கி இருந்ததுனால சேர்த்து வச்சிருந்தீங்க. அப்படி கிடையாதுங்க. அதாவது ஒரு வலுவான கூட்டணின்னு வைக்கும் போது யாரு கூட சேர்ந்தா நல்லதுன்னு சிந்திக்கணும். இதுதான் பகுத்தறிவு.
பகுத்தறிவு என்ன இந்த பகுத்தறிவோடு கூட செய்கிறாங்க மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக. இப்போ மக்களுக்கு சேவை செய்வதற்கு நான் வந்து நிச்சயமா வெற்றி பெற்றாதான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். அப்போ இவரெல்லாம் கூட இருந்தால் நிச்சயமா தோல்வி அடைவோன்னு தெரியுது. அதனால கொஞ்சம் ஒதுக்கி விடுறாங்க, வேற ஒண்ணுங்க. ஒதுக்கி விடுறாங்க. இதுக்கப்புறம் இணையறதுக்கான வாய்ப்பு கிடையாது. வரலாம். இது அரசியல் தானே. அரசியல் எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. ஆமா, அதனால் வந்தாலும் வரலாம், வராவிட்டாலும் இருக்கலாம். இப்ப சமீப காலத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செங்கோட்டையன் அவர் வந்து வெளியே போனார். அவர் வந்து ரீசெண்ட்ல போயிட்டு நம்ம அமித்ஷா அவர்களை வந்து சந்திச்சார். அவர் சந்திச்ச உடனே தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்களும் போய் சந்திச்சிருக்காரு. இது காரணம் என்னவா இருக்கும்? அவங்களுக்குள்ள ஏதாவது பேசியிருப்பாங்க. நீங்களா ஊடகங்களில் ஒன்று நினச்சிக்கிட்டு இதை தான் பேசியிருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசணும் அவங்க சொல்லவே இல்லை. ரெண்டு பேரும் என்ன பேசணும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. சொல்லாத காரியத்தை நாமே யுகித்து இதுதான் பேசியிருப்பாங்க, இதனால தான் நடந்திருக்கும்னு சொல்லுவது தவறு. ஒரு சின்ன ஒரு உங்கள்கிட்ட உங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சண்டை வருது. சரி, யார்கிட்ட போவீங்க? அம்மாட்ட போவீங்க இல்ல அப்பாட்ட போவீங்க? வீட்டுல யாரோ பெரியவங்களோ தலைமையில இருக்கவங்கள்ட்ட போவீங்க. அதிமுகல சண்டை வந்தா அமித்ஷா கிட்ட போறீங்களே, அதிமுகவோட போச்சு எடப்பாடி பழனிசாமி இல்ல அமித்ஷா? நான் கேள்வி கேட்கறேன். செங்கோட்டையன் தான் போனார் நீங்க சொல்ல வரீங்க. ஆமா, செங்கோட்டையன் நீக்கியாச்சு அதிமுகல இருந்து. அப்ப ஏன் அவர் வந்து இங்க வரணும் அவசியமே இல்லையே. அவர் இஷ்டமான இடத்துக்கு தான் அவர் போவாரு. இல்ல அதேதான் நானும் கேட்கிறேன். ஒரு குடும்பத்துல சண்டைனா இருங்க. இப்போ இபிஎஸ் போனது வந்து அமித்ஷா வந்து தலைவர்ன்றதுக்காக போல, கூட்டணி பேச்சுக்காக போயிருக்கிறாங்க. ஒருவேளை அமித்ஷா அவர்கள் கேட்டிருக்கலாம், ஏன்பா அவரை வெளியே தள்ளினேன்னு. இவர் நேரடியா போயிட்டு ஒரு விவகாரத்தை சொல்லி இருந்திருக்கலாம். இதான் பிரச்சனை. எங்களுக்கு கேள்விக்கே பதில் வரலையா? என்ன சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வி சொல்லுங்க. இப்ப என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்க குடும்ப தலைவர்கிட்ட நாங்க போவோம். அதே மாதிரி ஒரு இயக்கமா இருக்கும்போது இயக்கத்தோட தலைவர்கிட்ட போகணும். இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் யாரு சொல்லுங்க? இபிஎஸ் தான். ஆனா இங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கு மொத்தமா சேர்ந்து அமித்ஷா கிட்ட போறாங்களே, அதாவது அதிமுகவோட பொதுச் செயலாளர் அமித்ஷாவா எடப்பாடியா? எனக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, யுகித்து ஒரு கேள்வி கேட்க கூடாது. நீங்க சண்டைக்காக தான் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர் போனார், உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு முன்னாடி வந்து கூட்டணியான பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா? அதனால கூட்டணி அதிகாரப்பூர்வம் அறிவிச்சிட்டாங்க. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி தான் அறிவிச்சிட்டாங்க. ஆமா, கட்சியிலிருந்து ஒருத்தர் விலகிட்டார். அவர் வந்து அமித்ஷாவை பார்க்க போறார். சரி, பின்னாடி இவர் எதுக்கு போறார்? யார் போறது? இபிஎஸ். அவர் சந்திச்ச உடனே அதாவது இது முழுசா தெரிஞ்சிருச்சு. ஐயா வெளில வரும்போது முகத்தை மூடுனா என்ன பிரச்சனை? முகத்தை இது வம்பா இருக்குது. கட்சி வச்சு முகத்தை தொடச்சா கூட வம்புனா என்ன அர்த்தம்? இது சரி. ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? முழுசா நனைஞ்சவங்க எப்படி சொல்லி தெரியும் உங்களுக்கு நனைஞ்சாருன்னு? அவர் பார்க்க போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமாங்க, அவர் எதுக்கு பார்க்க போனாரு இப்போ வரைக்கும் உங்களுக்கு சொல்லவே இல்லையா? அவரு நாங்க அவர் என்ன போய் சந்திச்சாரு, என்ன பேசணும் இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லையே. ஏன் நீங்களே யுகித்து இதுக்காக தான் போனாங்க நீங்க ஏன் சொல்றீங்கன்ற? நான் ஏன் மக்கள்கிட்ட போய் வீணா ஒரு வதந்தியை கிளப்பி விடுறீங்க? நான் கேட்கறேன் கேள்வி. சரியா, 2026 சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சாரு. 2026ல நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு நிறைய பிரச்சாரங்களை இது பண்றாரு. நிறைய கூட்டங்களும் அவர் இது பண்ணிதான் அவர் ஸ்டார்டிங் ஆரம்பிச்ச உடனே வந்து அவரோட ஃபர்ஸ்ட் டாக் என்னன்னா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசை முழுமையாக கொள்கை எதிரி, அவங்க தான் எங்களோட கொள்கை எதிரி, முழுமையாக எதிர்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ நான் கேட்குறேன், தம்பி ஜோசப் விஜய் ஆட்சி பிடிப்புன்னு நினைக்காரு சொன்னாரா? ஆமா சொன்னார். அவர் வாயால சொன்னாரா? சொல்லிட்டாரு. எந்த இடத்துல சொன்னார்? 2026 சொல்லிட்டாரு. அவங்களோட தாரக மந்திரமே 2026 இல்லங்க. அவர் சொன்னாரா? எந்த மேடையில சொன்னாரு? எல்லா மேடையிலயும் சொல்லிட்டாரு. எந்த மேடையில அவர் சொல்லவே? எல்லா மேடையிலயும் சொல்லிட்டாரு. எந்த மேடையில அவர் சொல்லவே இல்லங்க. எல்லா மேடையிலயும் சொல்லிட்டாரு. சொல்லவே இல்லை. எல்லா மேடையிலயும் சொல்லிட்டாரு. சொன்ன இந்த காரியத்தெல்லாம் சொன்னாரு. அதாவது திராவிட முன்னேற்ற கழக இதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொன்னாரு. பிஜேபி கொள்கைக்கு மாறாக நான் இருக்கிறேன்னு சொன்னாரே தவிர 2026ல நான் தான் ஆட்சி பிடிப்பேன் இந்த வார்த்தை அவர் சொல்லவே இல்லை. நீங்க தான் சொல்றீங்க. 2026ல கூட்டணி, அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு ஓப்பன் டாக் விட்டுருக்காரு. 2026ல ஆட்சி அமைப்போம், மாற்றி அமைப்போம்னு சொல்லிட்டாரு. யாருடனும் கூட்டணி அமைக்க மாட்டேன்னு சொன்னாரே தவிர ஆட்சியை பிடிப்பேன்னு அவர் சொல்லவே இல்லை. யாரோட கூட்டணி அமைக்க மாட்டேன்னு சொல்றாரு. யார் கூட்டணிக்கு வந்தாலும் ஏத்துக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படியா? இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. சரி, ரைட்டு. ஆனா ஆட்சி அமைக்கிறது வரைக்கும் சொல்லவே இல்லையே.
ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க. சொல்லியிருக்காருங்க, நீங்க நான் பாருங்க. அதாவது ஜோசப் விஜய் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கிறேன். நான் எங்கேயாவது எங்கேயாவது பாஜகவை தாக்குறாரான்னு. இல்ல, தாக்கட்டும், அது நல்லதுதான். அதெல்லாம் வரவேற்பேன். அதாவது இப்போ நீங்க போடுறீங்க, நம்ம பேட்டியை போடுவீங்க, அதுல ஏகப்பட்ட பேர் என்ன திட்டுவான். இவன் திட்டுறதுக்காக நான் பேசாம இருக்குன்னு அவசியம் கிடையாது, விளங்குதா? ஆனா எவன் திட்டுறான் நான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த கமெண்ட் தான் ரசிப்பேன். நான் திட்டுறவனை தான் நான் ரசிப்பேன். நான் எனக்குள்ள சிரிச்சுக்கிடுவேன், விளங்குதா? திட்டுறவனை பார்த்து. ஏன்னா வாழ்த்துறவனை நான் சிரிக்கவும் மாட்டேன். என்னை திட்டுறவனை பார்த்து நான் சிரிப்பேன். ஏன்னா இவனுடைய பகுத்தறிவு அவ்வளவுதான். அதே மாதிரி தம்பி ஜோசப் விஜய் என்னென்ன பேசுறான்னு கவனிக்கிறது என்னுடைய வேலை. என்ன ஆட்சிக்கு வருவேன் அப்படின்னு இது வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை. சரி, ஓகே ஐயா, நம்மளுக்குள்ள விவாதம் வந்து இவ்வளவு பெருசா போக தேவையில்ல. வேண்டாம், சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஆமா இது மாதிரி வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழால விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசினாரு முதல். அப்புறம் வந்து விஜய் அவர்களோட இணைஞ்சாரு. இப்ப சமீபத்துல அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய்க்காக ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காரு. அண்ணாமலை அண்ணன் தாவேகாவில் இணைய வாய்ப்பு இருக்குதா? அதாவது தம்பி அண்ணாமலை வந்து வரவேற்கிறேன்னு சொன்னாரே தவிர ஆதரிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. வரவேற்பதுக்கும் ஆதரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சின்ன ஒரு டவுட் ஐயா, ஏன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவில் இதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து அரசியலை வரவேற்று தான் பேசினாரு. கொஞ்ச நாள்ல வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாரு. அதனால அண்ணாமலை அண்ணன் வந்து இது பண்ணதுனால நிறைய பேரோட டவுட் இது. இல்ல நிச்சயமா நம்மளோட ஒரு கிளாரிபிகேஷன் ஆடியன்ஸுக்கு வந்து அதை புரிய வைக்கணும். நிச்சயம் தம்பி அண்ணாமலை எந்த விதத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகவே மாட்டார். அது நிச்சயமா நடக்கும். ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.